மக்களே, நிறைய நடிகைகள் பார்த்தோன்னா, சினிமாவுல இருக்கக்கூடியவர்களையே காதலித்து திருமணம் பண்ணிக்கிருவாங்க. ஒரு சில நட்சத்திர ஜோடிகள் கடைசி வரைக்குமே பிரியாம வாழ்ந்து வந்துருவாங்க. ஆனா, இன்னும் ஒரு சிலர் கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி, அவங்களே பார்த்தோன்னா, ஒருவருக்கொருவர் பிரிஞ்சு வாழ்ந்து வருவாங்க. இல்ல விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுருவாங்க. இங்கே ஒரு நடிகை ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்னு தெரிந்தும் கூட 4 வருஷமா அவர் மீது எனக்கு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்தவங்க தான். அந்த நடிகை யாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சின்ன திரையில செய்தி வாசிப்பாளராக இருந்து அதன் பிறகு தமிழ் சினிமாவில் நடிகையாக மாறி இருப்பவர் தான் பிரியா பவானி சங்கர். இவர் மேயாதமான் என்ற திரைப்படத்தின் மூலமாக முதல் நடிச்சாங்க. தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க. முதல் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. பிறகு இவங்க ஒரு சில நிகழ்ச்சிகளை கலந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி பேசும்பொழுது தான் இவங்க ஒருத்தர் மீது காதல் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 4 வருஷமாக ஹிந்தி நடிகர் விக்கி மேல் எனக்கு காதல் இருந்து வருது. ஏற்கனவே பார்த்தோன்னா நடிகை கேத்ரினா ஹைஃபை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சில ஆண்டுகள் ஆகிடுச்சு. மேலும் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ராஜவேலை காதலித்து வருகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நடிகை பிரியா பவானி சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஒரு சிலர் அவங்களுக்கு க்ரஷ் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இவங்க எனக்கு காதல் இருந்தது அப்படின்ற மாதிரியாக பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் நட்சத்திர ஜோடிகளாக தமிழ் சினிமாவில் வலம் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோன்னா காதலிச்சு அதற்கப்புறம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சவர்களும் இருக்காங்க. காதலித்து திருமணம் பண்ணி ஒன்றாக வாழ்பவர்களும் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா யாருக்குமே பொறுத்துக்கொள்ள முடியாமல் கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க. பிரியா பவானி அவர்கள் சொன்னதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.